இன்றைய தினத்தில் நமக்கு தியானத்துக்கு என்று கொடுக்கப்பட்ட லாஸ்ட் வேர்ஸ் யோபு 31வது அதிகாரம் 6வது வசனம். சுமித்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. யோபு இப்படி சொல்றாரு. அதுக்கு முந்தின வசனம் அவர் என் வழிகளை, 4வது வசனம், அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீ விரித்ததோ என்று சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா அவர் சொல்றாரு. யோபு இப்படி சொல்றாரு. சுமுத்திரையான தராசுங்கிறது நிறைவான ஒரு தராசு, உண்மை உள்ள ஒரு தராசு, நேர்மையான தராசுல தேவன் என்னை நிறுத்தி அளந்து என் உத்தமத்தை அறிவாராக. யோபுக்கு தேவன்கிட்ட இப்படி என் உத்தமத்தை அறிவாராகன்னு சொல்லி அவர் கெஞ்சுறாரு. ஆனா யோபு 1:8 தேவன் யோபுவை பத்தி சாட்சி கொடுத்துட்டாரு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. தேவனே யோபுவை குறிச்சு சாத்தானை நோக்கி இப்படி சொல்லிட்டாரு, அவனை போல பூமியில ஒருவனுமே இல்லைன்னு. ஆனா அது யோபுக்கு தெரியாதனால அவர் இந்த இடத்துல அவர் அப்படியாக சுமத்திரையான தராசுல தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக அப்படின்னு சொல்லி அதை யோபு சொல்றாரு. அவர் மனுஷனுடைய தீர்ப்பை அவர் எதிர்பார்க்கல, தேவனுடைய நீதியான தீர்ப்பை அவர் எதிர்பார்க்கிறாரு. நீதியான பரிசோதனை அவர் விரும்புறாரு. தேவனே நீர் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தில் உள்ள உண்மையை வெளிப்படுத்தும்னு சொல்றாரு. ஒரு தராசுல ஒரு பக்கம் தேவனுடைய நீதி, ஒரு பக்கம் யோபின் உத்தமத்தை வச்சு நிறுத்து பாருங்க ஏசப்பான்னு சொல்லி அவர் தேவனிடத்துல போய் சொல்றாரு. தன் நீதியை மெஷர் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன்னு சொல்லி அவர் தைரியமா, அதனால அவர் நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவரால் இதை தைரியமா சொல்ல முடிஞ்சுது தேவன்கிட்ட. அப்படியே சங்கீதம் 139 23 24 தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்தும். நாமும் ஜனமும் தேவனிடத்துல இப்படியா நம்ம கெஞ்சுவோம், தேவனே என்னை ஆராய்ந்து பாருங்க ஏசப்பா, என்னை நித்திய வழியில் நடத்தணும்னு சொல்லி நம்ம ரொம்ப ரொம்ப குறைவுள்ளவர்கள். ஆனாலும் தேவன் நம்ம மீது இறக்கமா இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துறாரு. நீதிமொழிகள் 16:2 கூட மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமா இருக்கிறது. நம்ம பார்வைக்கு நம்மளுடைய வழிகள் சுத்தமா இருக்குது. ஆனா கர்த்தரோ ஆவியை நிறுத்து பாக்குறாரு. நான் என்ன ஆவியில பேசுறேன், நான் என்ன நோக்கத்தோடு நான் இருக்கிறேன், ஒரு காரியத்தை நான் பார்க்கையில நான் எந்த நோக்கத்தோடு நான் பார்க்குறேன், என்ன ஆவியில நான் இருக்கேங்கிறத தேவன் என் இருதயத்தை நிறுத்து பார்ப்பாரு. அவர் ஆவியை நிறுத்து பார்க்கிற தேவன். யோபு தைரியமா சொல்றாரு, ஆண்டவரே நான் தப்பு பண்ணலைன்னு சொல்லி அவர் தெளிவா சொல்றாரு. இப்படியா வேதத்துல அநேக உத்தமர்களை தேவன் நமக்கு காண்பிச்சிருக்காங்க. ஆதியாகமம் 6:9 கூட நோவா தன் காலத்துல வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமமா இருந்தாரு. ஆதியாகமம் 17:1 ஆபிரகாம்கிட்ட தேவன் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு அப்படின்னு சொல்றாரு. என்னாகும் 14:24 என்னுடைய தாசனாய காலேபு வேற ஆவிய உடையவனா இருக்கிறபடினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இப்படியா தேவன் காலேபுக்காக வைராக்கி எடுக்கிறாரு. அந்த தேசத்துக்கு அவன் போய் வந்த தேசத்தை அவனுக்கும் கொடுப்பேன், அவன் சந்ததியாரும் அதை சுதந்திரித்துக் கொள்வாங்கன்னு சொல்றாங்க. இதே வார்த்தை தான் உபாகமம் 1:36 கர்த்தரை உத்தமமா பின்பற்றினபடினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். யோசுவா 14:9 கர்த்தரை உத்தமமா பின்பற்றபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமா இருக்கு கிடவுது. இப்படியாய் தேவன் நம்ம உத்தமமா நடந்தோம்னா தேவன் நம்மளை அப்படியே ஆசீர்வதிக்க வல்லமையுடையவரா இருக்கிறாரு. நம்மளை மாத்திரமல்ல, நம்ம பிள்ளைகள் அப்படிதான் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு, உன் சந்ததியாருக்கு நான் கொடுப்பேன், உன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படியே நம்ம உத்தமமா நடந்தோம்னா நம்ம பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளதா இருக்காரு. 1 சாமுவேல்ல கூட செவி கொடுத்தல் தான் உத்தமம்னு சொல்லி தேவன் நமக்கு விளக்கி காமிச்சிருக்காங்க. உம்முடைய வேத பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகள்ல உத்தமமும் உம்முடைய நம்பிக்கையும் இருக்க வேண்டியது அல்லவோன்னு சொல்லி யோபு சொல்றாரு. சங்கீதம் 15:2 கூட உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து
யார் கர்த்தருடைய பர்வத்துல ஏறுவாங்கிறதுல நம்ம உத்தமமா நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும்னு சொல்லி, இந்த கைகள் சுத்தம் உள்ளதா இருக்கணும்னு சொல்லி, இதயத்துல நேர்மை இருக்கணும்னு சொல்லி தேவன் நமக்கு காமிச்சிருக்காங்க. 119:7 வந்து கர்த்தருடைய வேதத்தில் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். எத்தனை இடத்துல தேவன் வந்து உத்தமம் உத்தமம்னு சொல்லி நம்மளை வந்து காமிச்சிருக்காங்க நமக்கு. உன்னத பாட்டுல உன்னத பாட்டுல கூட உத்தமர்கள் உண்மை நேசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி 5:2 என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற, என் தலை பனியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்யும் பனி தூறலினாலும் நனைந்திருக்குன்னு சொல்லி தேவன் அந்த இடத்துல உன்னத பாட்டுல சூலமித்தியாவுக்கு வந்து தம்மை வெளிப்படுத்துறாரு. என் புறாவே, என் பிரியமே, என் உத்தமியேன்னு சொல்லி நம்மளையும் ஏசப்பா இந்த நாள்ல கூப்பிடுறாரு. நமக்காக கதவை தட்டுறாரு. நம்ம அதை தட்டும்போது நம்ம திறந்து அவரோடு கூட உறவாடுறவங்களா நம்ம காணப்படணும். அப்போ அவருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்கு தருவாரு. நமக்கு தம்மை வெளிப்படுத்துவாரு. நம்மளும் அவரோடு கூட எந்தெந்த வழியில நடக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சிறு குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்வது போல நமக்கும் கற்றுக்கொள்ள வைப்பாரு. யோபு 16:11 கூட சுமுத்திரையான நிறைகோளும் தராசும் கர்த்தருடையது. அந்த நிறைகோள் சுமுத்திரையான தராசு அவர் கையில இருக்கு. அந்த நிறைகோள் அது வந்து ஆண்டவருடைய கையில இருக்காது. அளவுகோல்னு கூட சொல்லாம நிறைகோள், நிறைவான கோல் அவர் கருத்துல இருக்குன்னு சொல்லி யோபுல 16:11 அவர் சொல்லியிருக்கிறாரு. பிலிப்பியர் 4:3 கூட அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அப்படின்னு சொல்லிதான் வந்து சொல்றாங்க. என் உடன் வேலையாட்களோடு சுவிசேஷ விஷயத்துல என்னோடு கூட மிகவும் பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்துல இருக்குது. பவுல் அப்படியா அந்த இடத்துல நம்ம சொல்றதை பார்க்க முடியும். அது மாதிரி என் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவேன்னு சொல்லி பவுல் சொல்லுவாரு. அப்படியா அந்த உத்தம குமாரனை போல நம்மளும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவிப்போம். மத்தேயு 25 நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரன், கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா அநேகத்து பேர்ல உன்னை அதிகாரியை வைப்பேன்னு சொல்லி எஸ்பா சொல்லியிருக்காங்க. நமக்கு கொடுக்குற அந்த அவர் கொடுக்குற வேலையில அந்த கொஞ்ச வேலையில நம்ம உண்மையா இருந்தோம்னா நம்மள அநேகத்து பேர்ல அதிகாரியா கண்டிப்பா வைப்பாரு. ஆனா நம்ம இடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறாரு, உத்தமத்தை எதிர்பார்க்கிறாரு. உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனேன்னு அழைக்கிற இடத்துக்கு நம்ம இருக்கணும்னா எவ்வளவாய் ஒவ்வொரு நாளும் நம்ம தாழ்த்தி அவருக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுக்க சேர்வதே நலங்கிற மாதிரி நம்ம செவி கொடுக்க சேர்ந்து அவர் கொடுக்குற வேலையை நம்ம உண்மையா செய்யும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவரா இருக்கிறது. நாத்தான் வேலை கூட அவர் அப்படியா சொன்னாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொல்றாரு. 1 தீமோத்தேயுல உத்தம விதவையா இருந்து தனிமையா இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜபங்களிலும் நிலைத்திருப்பாளாம். அப்படியா நம்ம தேவனோடு நீர்தான் என் மனமாளர்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நம்பிக்கையுடன் வந்து இரவு பகலும் வேண்டுதல் ஜபங்களையும் நம்ம நிறைந்து இருப்போமாக. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்னு சொல்லியிருக்காங்க. யாக்கோபு 1:12. இப்படியா வேத புத்தகத்துல அநேகர உத்தமமா நடந்தவங்களை நமக்கு முன்மாதிரியா இயேசுப்பா காண்பிச்சிருக்காங்க. அந்த அடிச்சுவடுகளை நாமும் பின்பற்றி நடப்போம். இயேசுப்பாவை போல நம்மளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கணும். தேவனே என்னை நடத்தும்னு சொல்லி நம்ம அவரோடு கூட நம்ம நடக்கிறவங்களா நம்ம காணப்படுறோம். உத்தமமா நடந்து நம்ம பரிசுத்தமா பாதுகாப்போம். சோதனையை சகிக்கும் போது தேவன் நம்மோடு கூட இருப்பார். உத்தமன் என்று விளங்கின பின்பு அன்புறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவகிரீடத்தை தருவார். ஆமென். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். தீர்மானங்கள் தோற்கவனம் காத்து கொள்ள உதவும். நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். ஆமென். நல்ல தகப்பனே, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாள் நாங்களும் உத்தமமாய் முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. தகப்பனே, நாங்கள் நேர்மையாய் ஆண்டவரை நடக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செஞ்சிருங்க ஏசப்பா. நாங்கள் எடுத்த தீர்மானத்துல நாங்கள் தோற்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அதை காத்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்துல உண்டோ என்று பார்த்து எங்களை நித்திய வழியில் நடத்துங்க ஏசப்பா. ஆம் தகப்பனே,
உண்மை வேதனைப்படுத்தின அநேக காரியங்கள் எங்க இடத்துல உண்டு ஆண்டவரே, எங்க இடத்துல உண்டு ஐயா. தயவான் மன்னித்து இந்த வேலையில ஆண்டவரே எங்களை நித்திய வழியில் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே தகப்பனே எங்க எல்லாரையும் நீங்க நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. தகப்பனே யோப் சொன்னது போல ஐயா, சுமத்திரையான தராசு ஆண்டவரே, தராசுல தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக. அவர் எவ்வளவாய் ஆண்டவரே உண்மை உத்தமமாய் வாழ்ந்தபடினால் அவர் தைரியமாய் தேவனிடத்துல சொல்கிறார். ஏசப்பா, நாங்களோ குறைவுள்ளவர்கள் ஐயா. தகப்பனே எங்களை நீங்க நடத்துங்கப்பா. தகப்பனே அப்படியா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க தகப்பனே. அப்படியா எத்தனை உத்தமர்களை எங்களுக்கு ஆண்டவரே காலை இப்போ காமிச்சிருக்கீங்க, தீமையை காமிச்சிருக்கீங்க தகப்பனே. எத்தனை ஊழியக்காரர்களை ஆண்டவரே எங்களிடத்த காமிச்சிருக்கீங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே நீங்க நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனேங்கிற சொல்ற இடத்துக்கு நாங்கள் நிக்கணும்னா எவ்வளவாய் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டியிருக்கு ஆண்டவரே. கொஞ்சத்தில் உண்மையில் உங்களை அநேகத்தின் பேரில் அதிகாரியா வைக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்படியா ஆண்டவரே நீங்க கொடுக்குற கொஞ்சத்துல ஆண்டவரே கொஞ்சம் வேலையில ஐயா நாங்க உண்மையா உங்களுடைய பணியை செய்ய எங்களுக்கு உதவி செஞ்சிருங்கப்பா. கிருபை தாங்க ஆண்டவரே. அசட்டை பண்ணாதபடிக்கு, முகத்தை மறைக்காதபடிக்கு ஆண்டவரே, உண்மை புறக்கணியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சத்தத்தை கேட்டு நாங்க கீழ்ப்படுகிறவர்களாய் செவி கொடுக்க செய்வதே நலன்னு சொன்னீங்க ஏசப்பா. அப்படியா நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளில் ஐயா வாரத்தின் முதல் நாள் எங்களுக்கு தந்திருக்கீங்க ஏசப்பா. அந்த வாரம் முழுவதும் உங்களுடைய காரம் எங்க கூட இருக்கட்டும் ஐயா. வேலைக்கு செல்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பொறுப்படுத்திக்கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க. வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் கவனிக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் தகப்பனே, எங்க குரூப்ல உள்ள ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்க துணையா இருங்க ஏசப்பா. கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நானும் விளங்க வாய் திறக்க உதவி செஞ்சிருங்க. உத்தமமா எல்லா இடத்துலயும் ஆண்டவரே நடக்கும்படிக்கு நீங்க கிருபை தந்துருங்கப்பா. அவங்க கூட இருந்து அவங்களை ஆசீர்வதிக்க தேவைகளை சந்தியும் ஐயா. நியாயமாய் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பகுதிகளும் கிடைக்கும்படிக்கு நீர் உதவி செய்யும் ஐயா. அவங்க கரம் கூட இருக்கட்டும் ஐயா. ஆசீர்வதியும் இந்த நல்ல ஆண்டவரே. அப்படியா நீங்க நடத்த போறதுக்கா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் எங்களை நிரப்புங்கப்பா. நீங்க மகிமைப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.